வணக்கம் நண்பர்களே. திருலட்சுமி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம மகாவை வேவு பார்க்க வந்த கவிதா மோகனவள்ளி மேலே மோதி ஒரு பிரச்சனை உண்டாகுது. நம்ம மகா அதை போய் சரி செய்திடலாம் அப்படின்னு சொல்ல நேரம் இல்லை, நீ மட்டும் அவங்க கண்ணில் பட்டுட்டேன்னா நீ யார் என்ன அப்படின்னு அந்த இடத்துல எல்லா விஷயமும் கவிதா அத்தைக்கு தெரிய வந்துடும். அது பிறகு அவ்வளவுதான், பெரிய பூகமே வெடிச்சிடும் அப்படின்னு அந்த சொல்ல நேரம் சரியாக சொன்னீங்க. இப்போ நம்ம மறைஞ்சிருந்து வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு மறைஞ்சு நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. இப்போ என் தம்பி வந்தால் உன்னை உண்டு இல்லை நீ பண்ணிடுவான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. கவிதா ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா என்ன நான்சென்ஸ் வேலையாக இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல பார்த்துட்டு இவள்கிட்ட மோதிக்கு நம்ம எனர்ஜியை வேஸ்ட் ஆக்கக்கூடாது. நம்ம இப்போ வந்த வேலை அந்த மகாவையும் திருவன் எங்கே போகிறாங்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கையுங்களவுமா பிடிக்கிறதுக்கு தான் அப்படின்னு அந்த இடத்துல சைலண்டாக எனக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னு இப்போ இவங்க ரெண்டு பேரும் எங்கே போனாங்கன்னு இந்த லேடிகிட்ட பேசினதில் நான் அவங்கள கவனிக்கதை விட்டுட்டேன் அப்படின்னு அந்த இடத்த கவிதா மறுபடியும் திருவையும் மகாவையும் தேடுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா கஜேந்திரன் வராரு. எங்கே என்னோட அதிர்ஷ்ட தேவதை அப்படின்னு அந்த இடத்துல மோகன கிட்ட கேட்குறாங்க. அக்கா எங்கக்கா சொல்லு, வந்தாளா? ஆமாம், குட்டிக்கு பணம் கட்டுனா 12 லட்சத்தையும் அவளையும் அவன் கணவரும் கட்டிட்டாவா அப்படின்னு சொல்லிடுறோம். அவளை நீ சும்மாயா விட்டியா அப்படின்னு கேட்குறேன். நான் வெளுத்துட்டான் விட்டேன், ஆனால் அவள் எங்கேயும் இல்லை, இங்கே தான் இந்த ஏரியாவில் இருக்கா. அவளை கையுங்களவுமா நம்ம இங்கேருந்து குட்டியை சரியாக்கி என்ன 2 நாளில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி அவளையும் நீ அதிர்ஷ்டத்தோ கல்யாணம் பண்ணி அவள் கழுத்தில் தாலியோட என் கூட வார. இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்தே அவளை போய் பார்க்க தேடலாம் அப்படின்னு அந்த இடத்துல மோகனவள்ளி நம்ம மகாவை தேடி கஜேந்திரன் கூட களம் இறங்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நீ இனி எங்கேயும் போகக்கூடாது மகா, இவங்க கண்ணில் படாமல் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் கரெக்டாட்டு பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டலில் நம்ம திருவமகாவும் அழகாக குட்டியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம குட்டியை பார்க்க வந்த மகாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. அதாங்க நம்ம கவிதா. அவங்க எப்படியாவது கையுங்களவுமா இவங்க 2 பேரும் எதுக்காக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க, என்ன விஷயம், இவங்க 2 பேர்த்துக்குள்ளே அப்படி என்ன உறவு இருக்குது, இது எல்லாம் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு தான் கவிதா வந்திருக்காங்க. நம்ம கவிதா வந்த வேகத்தில் நம்ம மோகனவள்ளிக்கு மேலே மோதுறாங்க. மோகனவள்ளி மேலே மோதுனா சும்மா இருப்பாங்களா? மோகனவள்ளி கொதிக்கிறாங்க. என்னடி என் மேலே கண்ணு முன்னு தெரியாமல் எதுக்கு மோதிருக்க, இப்போ உன்னை விட மாட்டேன், நீ யார் மேலே மோதிருக்கான்ல தெரியுமா அப்படின்னு அந்த இடத்துல பயங்கரமாக 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. நம்ம மகா பார்க்குறாங்க, என்ன இவங்ககிட்ட போய் மோகனா பெரியம்மா இப்படி மோதிக்கிட்டாங்களே அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே கொந்தளிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம மோகனா சொல்லுறாங்க, இந்த பாரு என் தம்பி மட்டும் வரட்டும், உன் கதையை நான் முடிச்சிருவேண்டி, நீ எதுக்காக இப்படி காட்டு கத்திட்டு நிற்கிற அப்படின்னு அந்த இடத்துல கேட்குற நேரம் நான்சென்ஸ், இவங்ககிட்டலாம் பேசிட்டு இருந்தால் வேலைக்காகாது. இப்போ திருவமகாவும் எங்கே போயிருப்பாங்கன்னு தெரியல, நம்மளுக்கு அந்த விஷயந்தான் முக்கியம் அப்படிங்கிறது கவிதா மறுபடியும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சைடு மறைஞ்சு நின்று பார்க்குறாங்க. கஜேந்திரன் மாமா வந்துட்டு இருக்காரு போல், அவர் கண்ணில் பற்றக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே கஜேந்திரன் வந்துடுறாரு. அவர் வந்ததும் எங்கே என்னோட அதிர்ஷ்ட தேவதை, நான் அவளை சொந்தாங்கிக்கிடணும், அவளை கல்யாணம் பண்ணிக்கிடணும், அவளுக்கும் என்னை விட்டு அவள் போகிறனால தான் என் அதிர்ஷ்டம் இப்படி என்ன தெருவாக அலைய வச்சுட்டு இருக்குது. ஆனால் அவள் இருக்கிற வரைக்கும் எனக்கு அதிர்ஷ்டம் கூட இருந்து அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி அவள் கழுத்தில் தாலி கட்டினானே அவன் கூட அந்த 12 லட்சத்தையும் கட்டி குட்டியோட ஆப்ரேஷன் செலவையும் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டது அவங்க தான். இப்போ இங்கே தாண்டா நின்னா, இப்போ எங்கேயோ பேர்ப்பானா, அவள் தள்ளி ஒன்றும் பேர்க்க முடியாது. இந்த சென்னையை தானே சுற்றி இருப்பா, வட்டம் எடுப்பா. அவளை கண்டிப்பாக பிடிக்கணும்டா, அந்த அதிர்ஷ்டகாரியை பிடிச்சி நீ கல்யாணம் பண்ணணும். இந்த பாரு, இந்த குட்டி இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளியராகவே வீட்டுக்கு போகிற நேரம் நீ அந்த அதிர்ஷ்ட தேவதையோடு வரணும். அவளை
கழுத்தில் தாலி வாங்கு, நீ கெட்டின தாலி இருக்கணும், அவளோட அதிர்ஷ்டம் உனக்கு சொந்தமாகணும், இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம கஜேந்திரன் கோபத்தில் கொந்தளிக்கிறாவ. இதெல்லாம் மறைஞ்சு நின்று திரும்ப மகாவும் போய் பார்க்குறாங்க. இவங்க திருந்தவே இல்லை. என்னோ நான் கல்யாணம் ஆனவ அப்படின்னு தெரிஞ்சோ என்னை கல்யாணம் பண்ணி என்ன அட்டை போடுறதுலே இந்த கஜேந்திரன் மாமா இருக்காங்க. இவங்க புத்தியா இப்படி இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நான் இதுக்கு எல்லாம் காரணம் மோகனவல்லி அவங்க ஏற்றி விடுறதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கவனித்து கொந்தளிக்கிறாங்க. என்னாச்சோ மகா, ஆனால் நீ இப்போ சேஃபாக இருக்க வேண்டியது முக்கியம். இப்படிப்பட்ட கஜேந்திரன் எப்பண்டா உன்னை கல்யாணம் பண்ணிடலான்னு துடிச்சிட்டு இருக்கான். இவங்கிட்ட இருந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு தான் நான் வந்து இக்கட்டான சூழ்நிலையில் அந்த முடிவை எடுத்து உன் கழுத்தில் தாலி கட்டினேன். ஆனால் இந்த சரி எனக்கு திவ்யா வாழ்க்கை முக்கியம். அப்படி இருக்க நேரம் இவனெல்லாம் நம்பி நீ வந்து வெளியே இறங்க முடியாது மகா, கண்டிப்பாக நீ கவனமாட்டே இரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. டே கஜேந்திரா, இப்போமே வண்டியில் போகண்டா, எங்கே இருந்தாலும் சரி அந்த ஓடுகாலி கழுத அந்த மகாவை இழுத்து கொண்டு வச்சு தாலி கட்ட வேண்டியது அவசியம். இப்போ அந்த அதிர்ஷ்டகாரிக்கு வந்த வாழ்க்கையை பார்த்தனா அவளும் அவளுக்கு ட்ரெஸ்ஸும் அதை பார்த்தாலே எனக்கு செம கடுப்பாகுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோடு வந்து கொந்தளிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம திருவையும் மகாவையும் வந்து காண முடியாமல் நம்ம கவிதா வந்து ரிட்டன் வராங்க. என்னமோ இருக்குது, யாரையோ பார்க்க போயிருக்காங்க. ஏன்னா என்னைக்காவது சிக்குவீங்கள அப்போ தெரியும் நீ வந்து திருவை காப்பாற்றுறதுக்கு என்ன ரீசன் இருக்குது. அவனையே குட்டி போட்ட பூனை கணங்கா அவனுக்கு நாங்கள் இடைஞ்சல் கொடுக்க நேரம் எல்லாம் நீ தானே வந்து அவனை காத்துக்கிட்டு தெரியா, அதை கண்டுபிடிக்கண்டி, உன் தொலியை உரிக்கண்டி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு நம்ம பார்த்தோன்னா எப்படியாவது வந்து நம்ம கஜேந்திரன் மாமா கிட்ட இந்த 2 நாளில் சிக்கிறே கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம மகாவை வந்து சேஃபாக வைக்கணும் அப்படின்னு வந்து நம்ம திரு வந்து முயற்சி பண்ணுறாங்க. நம்ம திவ்யா கால் பண்ணுறாங்க. மகா நீ எங்கே இருக்க, நான் உன்னை உடனே பார்க்கணும். என்னக்கா, என்ன விஷயம், நான் அப்படி சொன்னாதான் வருவியா, நீ வா மகா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மகாவை வந்து வர வைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா, இந்த பாரு உனக்கு பிடிச்ச பொருள் எல்லாத்தையும் வந்து எது வேணாலும் எடுத்துக்கோ, நீ வந்து எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டகாரின்னு எனக்கு தெரியும் மகா, நீ எந்த விஷயத்தை தொட்டாலும் அது துலங்கும், அது எனக்கு தெரியும். எங்கள் அம்மா உன்னை எவ்வளோ தூரம் வெறுக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியாத நீ ஒரு அதிர்ஷ்டகாரி, நீ உன் அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக நான் நம்புகிறேன் அப்படின்னு வந்து நம்ம திவ்யா வந்து கடை வீதிக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம மகாவை. இந்த சைடு அதே கடை வீதிக்கு நம்ம கஜேந்திரனும் மோகனவல்லியும் நம்ம மகாவை இங்கே எங்கேயாவது இருப்பாளா அப்படின்னு வந்து தேடி வராங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா திவ்யா வந்து மோகனவல்லி கண்ணில் படுறாங்க. மோகனவல்லிக்கும் திவ்யாவுக்கும் வந்து ஒரு சின்ன பிரச்சனை வருது. அப்போ வந்து நம்ம மகா எங்கே அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம தேடுறாங்க. நம்ம திவ்யா வந்து கஜேந்திரனையும் வந்து பார்க்குறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மகா இப்போ அவங்க கண்ணில் பற்றக்கூடாது, கஜேந்திரமாவும் மோகனவல்லியும் இருக்காங்க. இவங்க 2 பேரும் நம்மளை பட்டுட்டோன்னா கண்டிப்பாக நம்மளை கடத்திட்டே போயிடுவாங்க. இப்போ திவ்யாக்காவுக்கும் நான் என்னை தேடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கண்ணிலே நான் எப்படி படணும் கடவுளே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்க நேரம் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கஜேந்திரன் வந்து மகாவுக்கு கையை பிடிக்கிறாங்க. திவ்யா ஓடி போய் ஒன்று கொடுக்குறாங்க. என்னடா எவ்வளோ தூரம் இருந்தால் நீ வந்து என் மகாவை பிடிப்ப அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் மாமா என்னை விடுங்க அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம கேட்குறாங்க, உனக்கு இவரை தெரியுமா மகா அப்படின்னு சொல்ல நேரம், ஆமாம் தெரியுங்க்கா அப்படின்னு வந்து சொல்ல நேரம், அப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்களா, இல்லை இவர் வந்து என் கழுத்தில் தாலி கெட்டதோனி சுற்றுறாரு அப்படின்னு வந்து சொல்ல நேரம், கல்யாணம் ஆன பொண்ணை கேவலம் நீ வேற தாலி கெட்டதோனி பார்க்க நேரம் எவ்வளோ இது கேவலமான வேலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல திவ்யா வந்து கஜேந்திரனை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு